பெயர் கீதா. என் அப்பா கேசவன். எனக்கு 2 அண்ணன்கள், ஒரு அக்கா. நான் இளைய பிள்ளை. இளைய பிள்ளை என்றால் வீட்டில் செல்லப்பெண் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கிடையாது. என் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் மட்டுமே நான் செல்ல பிள்ளை. என் அப்பா கேசவனோ கொஞ்சம் ஆணாதிக்கம் பிடித்தவர். ஆண்கள் என்றால் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், பெண்கள் என்றால் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று நினைப்பவர். மொத்தத்தில் பெண்கள் என்றால் ஆண்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவர் வா என்றால் அவர் முன்னே வந்து நிற்க வேண்டும், போ என்றால் உடனே அந்த இடத்தை விட்டு உடனே போக வேண்டும். மொத்தத்தில் பெண்கள் என்றால் ஆண்களுக்கு சேவை செய்யும் அடிமையாகத்தான் என் அப்பா நினைத்திருந்தார். பெண் என்றால் வீட்டு வேலை செய்து கொண்டு அடுப்படியில் அவர்கள் காலத்தை கழித்து விட வேண்டும். மொத்தத்தில் பெண் என்றால் நாம் தேவைக்கு உபயோகித்து வெளியே தூக்கி குப்பை என்றுதான் அவர் நினைத்து இருந்தார். என் அம்மா அடுப்படிய வாழ்க்கை என்று இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கும் வெளியே போக வேண்டும் என்று ஆசை இருக்காதா? என் அம்மாவிடம் நிறைய தடவை இது பற்றி கேட்டும் விட்டேன். என் அம்மாவோ பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சமாளித்து விடுவாள். இந்த கொடுமை என் அம்மாவோடு முடிந்ததா? இல்லையே. எங்களுக்கும் என் அம்மாவின் நிலைதானே. எங்கள் அப்பாவோ அக்காவையும் என்னையும் பெண்கள் படிக்கும் பள்ளியில் தான் விட்டார். ஒரு ஆண்களிடம் நாங்கள் பேசக்கூடாது, அப்பாவுக்கு பிடிக்காது. அப்போது நான் சின்ன பிள்ளை. என் அக்காவை எதிர்த்த வீட்டு பையனை பார்த்து சிரித்து விட்டாள். இதை பார்த்து என் அப்பாவோ அக்காவை வீட்டிற்குள் அழைத்து வந்து சாட்டையால் அடி அடி என்று அடித்தார். இதை பார்த்த நானும் அப்பாவிடம் எதிர்த்து பேசி, ஏன் அப்பா, நீங்களும் ஒரு ஆண், அண்ணன்களும் ஆண் தானே, அப்போ உங்களிடம் நாங்கள் பேசக்கூடாதா என்று நான் கேட்டதற்கு என்னையும் அடித்து விட்டார். ஒரு ஆணிடம் எதிர்த்து கேள்வி கேட்கிறாயே என்று. என்னைக்கும் ஆண் என்றால் ஆண் தான், நீங்கள் எங்கள் காலுக்கு கீழே கிடக்கும் செருப்பு தான் என்று கோபத்தில் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ வெளியில் சென்று விட்டார். இப்படி நாட்கள் நகர்ந்தது. என் அக்கா வளர்ந்து பெரிய பெண்ணாக ஆனாள். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து இருந்தால், அதற்கு மேல் அவளை படிக்க விடவில்லை. என் அக்காவுக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க இப்போது தொடங்கிவிட்டனர். என் அக்காவுக்கும் இப்போது படிக்க ஆசை, ஆனால் அவளால் படிக்க முடியவில்லை. என் 2 அண்ணன்களும் டாக்டருக்கு படித்திருந்தனர். இருந்தாலும் அவர்கள் வெளியில் போய் படித்தாலும் அப்பாவின் செல்ல பிள்ளைகள், அதனால் அப்பா பேச்சு மட்டுமே கேட்பார்கள். எங்களை ஒரு தங்கைகளாகவே அவர்கள் நினைத்தது கிடையாது. அவர்களுக்கு எடுப்பிடி வேலை செய்யும் வேலைக்காரர்களாகவே நினைத்திருந்தனர். என் அக்காவிற்கு அப்பாவை போல இருக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்திற்கு பேசி முடித்தார் என் அப்பா. எங்களுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை. என் அம்மாவிட நாங்கள் இருவரும் சேர்ந்து இப்போது சண்டை போட்டு, அம்மா நீ இப்போதும் மூடிக்கிட்டு இருந்தால் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுமா? எங்களுக்காக யோசித்து ஒரு முடிவை நாளை காலையில் எடு, இல்லை என்று நாங்கள் இருவரும் செத்து விடுவோம் என்று அம்மாவை மிரட்டினோம். அன்று இரவு நாங்கள் தூங்கிவிட்டோம். மறுநாள் எழுந்தது. அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுத்து இருக்கிறாள் அம்மா என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு அப்பா வெளியில் கிளம்புவதை சொல்லிவிட்டு போய்விட்டார். அம்மாவும் ஒரு கடிதத்தை எழுதினால், நான் தான் இந்த வீட்டில் இருந்து தினம் தினம் கொடுமையை அனுபவித்தேன். இந்த நிலை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதனால் நான் என் 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெளியில் செல்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு அம்மா எங்களை அழைத்து கொண்டு வெளியே போனாள். அம்மா எங்களை எங்கே அழைத்து செல்கிறாள் என்று புரியாமல் நாங்கள் தவித்தோம். அம்மாவிடம் கேட்டு விட்டோம், அதற்கு பதில் இல்லை. பேசாமல் அம்மா போகிற போக்கிலேயே நாம் சென்று விடுவோம் என்று அம்மாவை பின்தொடர்ந்த ஒரு அரண்மனை வீட்டில் முன்னால் போய் நின்று கொண்டு வாட்ச்மேனிடம், நான் சிவகாமி வந்திருக்கிறேன், உள்ளே வரலாமா? என் அண்ணனிடம் போய் சொல்லுங்கள் என்று அம்மா சொன்னாள். உடனே அவர், உங்கள் வீட்டிற்கு வர யாரை கேட்க வேண்டும், வாங்க அம்மா என்றார். அம்மாவோ வேண்டாம், அங்கே போய் கேளுங்கள் என்று அவரை அங்கே அனுப்பிவிட்டார். நாங்கள் அம்மாவின் முகத்தையே பார்த்தோம். சிறிது நேரத்தில் ஒரு குடும்பமே சந்தோஷமாய் வெளியே வந்தது. வா சிவகாமி, இப்போதுதான் வர உனக்கு நேரம் கிடைத்ததா, வா என்று உள்ள அழைத்து போனார். அங்கே பாட்டி தாத்தா எங்களை கொஞ்சினார்கள். நாங்கள் இது எல்லாம் யார் என்று அம்மாவிடம் கேட்ட உடனே என் அம்மாவை, இது உங்கள் பாட்டி தாத்தா, அத்தை, மாமா என்று அழுதாள். உடனே என் பாட்டியை, உன் அம்மா, நாங்கள் கொடிய மிருகத்துக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். அந்த மிருகம் இன்று வரை என் மகளை அவள் பிறந்த வீட்டிற்கு அனுப்பவில்லை. அவள் தினம் தினம் படும் கொடுமையை தெரிந்து இங்கு வா என்று சொன்ன பிறகும் உங்களுக்காக அங்கு இருக்கிறேன் என்று அவளும் சொல்லிவிட்டார். இப்போது எப்படி இங்கு வந்தாள் என்று புரியவில்லை என்று பாட்டி சொன்னால். உடனே என் அக்காவு தனக்கு திருமணம் பேசியது முதல் இப்போ உள்ளது வரை அம்மா அனுபவித்த கொடுமையை எல்லாம் கூறினாள். உடனே எங்கள் பாட்டி தாத்தாவோ, நீங்கள் இங்கு வந்து விட்டீர்கள் இல்லையா, அதனால் இனி உங்கள் விருப்பம் போல் சந்தோஷமாய் வாழலாம் என்று கூறினார். இப்படியே வருடங்கள் கடந்தன. அம்மா படிப்பிற்கு ஏற்ப ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்த்தாள். என் அக்காவும் ஒரு அரசு வக்கீலாய் பணிபுரிந்து வந்தாள். நானும் இப்போது ஒரு மாவட்டத்திற்கு கலெக்டராக இருந்து வருகிறேன். இன்று எங்களுக்கு சுதந்திர தின ஒரு பெரிய மீட்டிங்கில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. இன்று நான் உங்கள்
நிற்கிறேன் என்றால் என் அம்மா தான் காரணம். அன்று என் அப்பாவை விட்டு பிரிந்து வந்ததால் தான் இன்று நான் உங்கள் முன்னால் கலெக்டராக நிற்கிறேன். இல்லை என்றால் யாரோ ஒருவனுக்கு மனைவிய குழந்தைகளுடன் என் வாழ்க்கை முடிந்து இருக்கும். என் அம்மா செய்த தியாகம் இன்று நான் உங்கள் முன்னால் நான் கலெக்டராக நிற்கிறேன். சுதந்திரமா உங்களிடம் பேசுகிறேன். நீங்களும் இது போல பல தடைகளை உடைத்தெறிந்து சாதிக்க வேண்டும். பெண் என்றால் ஆண்கள் அடக்கியாலும் பொம்மைகளாக இருக்காதீர்கள். நீங்களும் ஒரு மனிதன் தானே. அவர்களைப் போல சம உரிமை உங்களுக்கும் இருக்கிறது இல்லை? அதையே நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர்களைப் போல ஆறறிவுதான் கடவுள் நமக்கு தந்திருக்கிற. ஏன் நம்மால் முடியாத? நாம் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்த நேரத்தில் அவர்களிடம் இருந்து போரிட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கித்தர அந்த தியாகிகள் எத்தனை பாடுபட்டார்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள் இருந்தால் அவர்கள் விடாமுயற்சியோடு போரிட்டு வாங்கி தந்தார்கள். அந்த நாளை தான் நாம் இந்த சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். இந்த சுதந்திர தினத்தில் நாம் சபதம் எடுப்போம். பெண் என்றால் நாட்டின் கண்கள். நாமும் ஆண்களுக்கு சமமானவர்கள். அவர்களைப் போல எல்லா துறையிலும் நம்மால் காலடி எடுத்து வைக்க முடியும் என்று இன்றைய சபதம் எடுப்போம். பாரத மாதாவுக்கு ஜெய்ஹிந்த் என்று சொல்லிவிட்டு என் உரையை முடித்தேன். அங்கே அரங்கு முழுவதுமே கைத்தட்டல் நிரம்பி கேட்டது.